வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாய் சங்க்ஸில் ஒரு ஈஸியான ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை, இது cumin பவுடர், கொரியாண்டர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர், குக்கிங் ஆயில். இது சாய் சங்க்ஸ். இதை ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மினி சாய் சங்க்ஸ் கிடைக்கிது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்புக்கு போகலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகட்டும். அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டுருங்க. இதில் எல்லா பொடியும் போட்டுடலாம். முதல்ல உப்பு தேவையான அளவு, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு ஸ்பூன் cumin பவுடர். கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு மேலே தக்காளி போட்டுடலாம். நல்லா குக் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாய் சங்க்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா ஏற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடணும். நம்ம நல்லா பரட்டிட்டு நல்லா அந்த மசாலா ஏற மாதிரி விட்டுருங்க. சாய் ரிச் இன் ப்ரோட்டீன், உங்களுக்கு தெரியும்ல. சாய் ரிச் இன் ப்ரோட்டீன். அதனால் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. அதாவது 4-5 ஹவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு புரிஞ்சிட்டு பண்ணிவிடுங்க. ஆர் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணிவிடுங்க, எல்லாம் கெட்டு போயிடும். ஸோ இது செம்ம டேஸ்டி ரெசிபி. இது நீங்களும் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாய் சங்க்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.